இந்த கொழுப்பை கண்டு பயப்படுற ஒவ்வொருவரும் கவனமாக பாருங்க. இன்னும் நான் முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவை கூட சேர்த்திக்க மாட்டேன், கொழுப்பு சேர்த்திக்கிட்டா எனக்கு பிரச்சனைன்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் கவனமாக பாருங்க. நம்முடைய 13 வருட ஆராய்ச்சியில் கொழுப்பு தான் எல்லாம், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நம் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய கொழுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி முழுமை பெற்ற புரதங்கள் முக்கியமோ அதே மாதிரி அதற்கு ஏற்றாற்போல் நல்ல கொழுப்பு முக்கியங்க. இப்போ அதற்கு ஒரு சான்றாக இப்போ நம்ம வைக்கிறது என்னன்னா, வெறும் வெஜ்ஜு மட்டுமே சாப்பிட்ற ஆட்டைத்தான் இப்போ அறுத்து தொங்க விட்டுருக்காங்க. அதோடைய கிட்னி மேலே இருக்கக்கூடிய கொழுப்பைத்தான் உங்களுக்கு காண்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம எண்ணெயில் இருக்கிறது, இன்னும் பார்த்திங்கன்னா முட்டையில் இருக்கிறது, இன்னும் ஆட்டில் இருக்கிற மற்ற கொழுப்புகள் எல்லாம் சாப்பிட்டா தான் கொழுப்பு உள்ளே இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது மாவுச்சத்துக்களை நம்ம சாப்பிட்டாலுமே உள்ளே போய் தேவையான அளவு குளுக்கோஸாக மாறி அதற்கப்புறம் கிளைகோஜனாக மாறி அது போக எச்சமாக இருக்கக்கூடியதை உடம்பு கொழுப்பாக தான் மாற்றி உள்ளே பதிவு செய்து கொள்ளும், அதாவது சேமித்து வச்சுக்கும். ஸோ இதிலிருந்து ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, நல்ல கொழுப்பை எடுத்துக்கங்க. அது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக தேங்காய் எண்ணெய், எள்ளெண்ணெய், கடலை எண்ணெயில் இருக்கிற கொழுப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதை நீங்கள் எப்போ எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்க, எந்த மாதிரி பயிற்சி செய்துட்டு எடுக்கிறீங்கிறதுல தான் கவனம் செலுத்தணும். குறிப்பாக அதிக அளவு உடல் உழைப்பே இல்லாமல் கொழுப்பை ஓவராக எடுத்தாலும் தப்பு, ரொம்ப உழைச்சிட்டு கொழுப்பை எடுக்கவே இல்லைனாலும் தப்பு. ஸோ பேலன்ஸ்டாக நம்ம உடம்புக்கு தேவையான சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9, ஒமேகா 12, இதோட HDL ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீனுங்கிறது இத்தனை எடுத்துக்கணும். இதில் கெட்டது LDL லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீன்.